ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 40வது உபவாச நாளுக்கு எங்களோடு இணைந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துதலை, எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் நல்லவர். இந்த காலை வேளையிலே தேவன் நமக்கு கொடுக்கிற திறவுகோலின் வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 5வது வாக்கியம் விதமாய் சொல்லுகிறது, பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்மோடு பேசுகிற அற்புதமான திறவுகோலின் வார்த்தை, பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். 2வது சொல்லுகிறார், அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். இறுதியாக அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல பறந்து காக்கிற பட்சிகளை போல கழுகுக்கு ஒரு விசேஷமான ஒரு குணம் உண்டு. அது உயரத்திலே கண்மலையிலே கொண்டு போய் தன்னுடைய கூட்டை அமைத்து அதிலே முட்டையிட்டு, அது அந்த இடத்திலே முட்டையிட்டு அது அடைகாத்து அது குஞ்சு பொரிக்கும். அப்பொழுது அந்த குஞ்சுகள் எல்லாம் பெருசான பிறகு பறக்கிற ஸ்டேஜ் வருகிற அந்த வேளையிலே இது என்ன செய்யுமா, அந்த கூட்டினுடைய ஒவ்வொரு குச்சியையும் அது ஒவ்வொன்றாக வெளியில் எடுக்கும், கூட்டை கலைக்கும். அப்பொழுது அந்த கூட்டை கலைக்கிற பொழுது 50 குச்சி 20 குச்சாகும், 20 குச்சி 15 குச்சாகும், 15 குச்சி 5 குச்சாகும், 5 குச்சி 2 குச்சாகும். இப்போ இந்த 2 குச்சியில் அப்படி காலு முதல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனில் இருந்த அந்த குஞ்சுகள், தன்னுடைய பிள்ளைகள் இப்பொழுது ஒரு சில சிரமங்களுக்குள்ளாக போகும். அந்த சிரமங்களுக்குள்ளாக போகிற வேளையிலே 20 குச்சியில் நல்ல தாராளமாய் கால்களை வைத்து நல்ல அமர்ந்து படுத்து உறங்கி அந்த இடத்துல கொண்டு வந்து தீனியெல்லாம் கொடுக்கும்போது, தன்னுடைய தாயும் தகப்பனும் கொடுக்கும்போது நல்ல ஆகாரம் புசித்து நல்ல திருப்தியாக இருந்த அந்த வேலை மாறி இப்பொழுது 2 குச்சிகளிலே அந்த 2 குஞ்சுகளும் மாறி மாறி கால்களை வைக்க முடியாமல் தடுமாறும். இப்படி தடுமாறி கொண்டிருக்கும் போது அந்த ஒரு குச்சியும் அது உருவிடும். அப்போ ஒரே குச்சியில் அந்த இடத்துல அந்த 2 குஞ்சுகளும் நிற்க வேண்டும். மகா பெரிய ஒரு தடுமாற்ற நிலை ஏற்படும். சில நேரங்களிலே அது தடுமாறி கீழே விழ போகும். அப்படி விழும்போது அது பார்த்து கொண்டே இருக்கும், தன்னுடைய தாய் பார்த்து கொண்டே இருக்கும். அது கடைசியாக இறுதி கட்டத்திலே ஒரு தரையிலே வந்து மோதுவதற்கு ஒரு குறிப்பிட்ட உயரம் இருக்கிற போது அது வேகமாய் வந்து பறந்து வந்து தன்னுடைய குழந்தையை, தன்னுடைய பிள்ளையை தரையிலே கீழே விழுந்து சாகாதபடிக்கு அது தன்னுடைய கால்களினாலே பிடித்து, தன்னுடைய அழகினாலே அதை பிடித்து பத்திரமாய் அதுக்கு எந்த சேதமும் அணுகாமல் மீண்டும் அதை உயரத்துக்கு தூக்கி கொண்டு போகும். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் இந்த காலை வேளையிலே 40வது உபவாச நாளிலே அவர் உங்களுக்கு எனக்கு அவர் வாக்கு பண்ணுகிற காரியம், ஒருவேளை நீங்க இந்த காலை வேளையிலே சொல்லலாம், நான் தடுமாறி கொண்டிருக்கிறேன், என்னுடைய கால் வைக்க இடம் இல்லை, என்னை நெருக்குகிறது, நான் போராடி கொண்டிருக்கிறேன், எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறது, எனக்கு என்னால் எதையுமே செய்ய முடியல, ஜெபம் பண்ண முடியல, வேதம் வாசிக்க முடியல, ஆண்டவருடைய காரியங்களை முழுமையாக ஈடுபட முடியல, ஆமீன், எனக்கு குடும்பத்தில் பலவிதமான இன்னல்கள், சிரமங்கள், போராட்டங்கள், பொருளாதார நெருக்கடி,
எனக்கு பலவிதமான உபாதைகளுக்குள் நான் கடந்து போகிறேன். வியாதி ஒரு பக்கம் என்னை வாட்டுகிறது, பலகீனம் என்னை ஒரு பக்கம் வதைக்கிறது. எனக்கு நல்ல நிலைமைக்கு வரணும்னு நான் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய முயற்சிகள் எல்லாம் தோல்வியிலே முடிந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நீர் என்ன செய்ய விருப்பமாய் இருக்கிறீர் என்று அங்கலாய்க்கிற தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து இந்த காலை வேளையில் அவர் சொல்லுகிறார், பறந்து காக்கிற பட்சியை போல உங்களை ஆண்டவர் கீழே விழாதபடிக்கு அவர் பாதுகாக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் கீழே விழப்போவதில்லை. உங்களை தரையிலே கர்த்தர் விழ மாட்டார். நீங்கள் மனுஷர் கையிலே விழப்போவதில்லை. நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த சேதமும் அணுகாதபடி, எந்த காயமும் ஏற்படாத வண்ணம் உங்களை பறந்து காக்கிற பட்சியை போல அந்த சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பேன் என்று சொன்னவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். உங்கள் பட்சத்தில் ஒருவேளை ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு ஆதரவாய் இருக்க ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு அனுகூலம் பண்ண ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தரே உங்களுக்கு ஆதரவாக வருவார். கர்த்தரே உங்களுக்கு ஆதரவாக நிற்பார். கர்த்தரே உங்களுக்கு ஆதரவாக பேசுவார். கர்த்தரே உங்களுக்கு ஆதரவாக அவர் வழக்காடுவார். கர்த்தரே உங்களுக்கு ஆதரவாக எல்லா காரியங்களையும் செயல்படுத்த அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் காத்து தப்ப பண்ணி அவர் உங்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். எப்படி கழுகு தன் குஞ்சுகளை, தன்னுடைய பிள்ளைகளை பறந்து வந்து காத்து ஆமென் தப்ப பண்ணி அதை விடுவிக்குமோ, அதே போல கர்த்தர் உங்களை விடுவிக்க காத்து தப்ப பண்ண அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளை, எந்த நெருக்கடியில் நீங்க இருந்தாலும் சரி, ஆண்டவரை நோக்கி இந்த 40வது உபவாச நாளில் சொல்லுங்க, பறந்து காக்கிற பட்சியை போல என்னை காக்க என் தேவன் கடந்து வருவார், என்னை தப்ப பண்ணுவார், எனக்கு ஆதரவாக இருப்பார். Glory to God. கர்த்தருடைய வலதுகரம் அற்புதத்தை செய்ய போதுமானதாக இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, யாக்கோபு தேவ சமூகத்திலே அவன் ஒரு தனி மனிதனாய் போராடுகிறான். 20 ஆண்டு கால வாழ்க்கை பயணம். பல விதத்திலே மாமனாரினால பிரச்சனை, மிருகங்களால பிரச்சனை, சம்பள மாற்றுதலினால பிரச்சனை. அவனுடைய மனதளவிலே அவன் பலவீனப்படுகிறான். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆண்டவரை நோக்கி யாப்போக்கின் ஆற்றங்கரையிலே யாக்கோபு ஒரு தனி மனிதனாய் போராடுகிறான். ஆண்டவரே, ஒரு பக்கம் என்னுடைய சகோதரனை நினைத்து நான் வேதனைப்படுகிறேன். அவன் என்னை கொலை செய்ய ஒரு கூட்டத்தோடு வருகிறான். நான் என்ன செய்வது? இன்னொரு பக்கம் எப்படி என்னுடைய குடும்பத்தை நான் காப்பாற்றுவது? இந்த 20 ஆண்டு காலம் என்னோடு கூட இருந்து இத்தனை கஷ்டங்களை நஷ்டங்களை நான் அடைந்து இப்ப நான் தனி மனிதனாய் நிற்கிறேனே. ஆண்டவரே, என்ன செய்ய போகிறேன்? என் ஆண்டவர் அந்த நேரத்தில் நிமிஷத்தில் கர்த்தர் யாக்கோபோடு பேச ஆரம்பித்தார். யாக்கோபோடு இடைபட ஆரம்பித்தார். யாக்கோபே, உன் பெயர் என்ன? உன் பெயர் யாக்கோபு. இனி உன் பேர் யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும். ஆண்டவர் பேசினார். ஆண்டவர் பேசிவிட்டு கடந்து போய்விட்டார். அவ்வளவுதான். ஆசீர்வதித்து கடந்து வேற எதையுமே சொல்லல. எனக்கு அன்பானவர்களே, கொலை செய்யும்படிக்கு துணிந்து பயங்கர வெறியோடு வந்த அந்த நபர் ஏசா கட்டி தழுவி முத்தமிட்டு ஒரு பெரிய பரஸ்பர அன்பு, ஒரு பரஸ்பர உறவு, ஒரு சகோதரத்துவம், ஒரு மன்னிக்கும் மனப்பான்மை. கர்த்தர் பறந்து காக்கிற பட்சியை போல தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாய் இருந்தார். ஆமேன். அவர் காத்து தப்ப பண்ணினார். ஆமேன். விடுவித்தார். ஆமேன். இஸ்ரவேலை விடுவிக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. இந்த 40வது உபவாச நாளிலே அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரை பிடித்து கொள்ளுங்கள். இந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் பறந்து காக்கிற பட்சியை போல உங்கள் மேல் ஆதரவாய் இருந்து
உங்களை எல்லா தீமை நின்று தப்ப பண்ணி உங்களை எல்லா இடுக்கண்களிலிருந்தோ அவர் உங்களை மீட்டு எடுத்து உங்களை காப்பாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். இந்த வசனத்தை பிடித்து கொள்ளுவோம். ஆண்டவருக்கு உண்மையாயிருப்போம். இந்த 40வது நாளிலே தேவன் கிரியை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். பாஸ்டர் அவர்கள் ஜெபமணி நிறைவு செய்வார்கள். எங்களை நேசிக்கிற தகப்பனே, கர்த்தாவே, இந்த 40 நாள் உபவாச ஜெபத்திலே நாங்கள் வந்து கர்த்தாவே ஒரு மனமாய் உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க தேவனீர் எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து தகப்பனே, அப்பா, இந்த மாதத்தின் ஆண்டவரே கடைசி நாளில்